இன்னைக்கு நேற்று நம்ம லாஸ்ட்டாக விட்டதுல இருந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி, நேற்று என்னன்னா டாஸ்க் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதை ஒரு டைம் ரன் பண்ணிடுவோம் ஆப்பை. ஸோ இப்போ ரியாக்ட் கோர்ஸ்ன்ற அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறேன். இதில் சிடி கிதியோன், அதுக்குள்ளே ரியாக்ட், சரியா? அதில் டே 5 to do. ஓகே, என்பிஎம் ரன் டெவ் அப்படின்ற கமெண்ட் கொடுத்தோம்னா ஆப் ஸ்டார்ட் ஆயிடும். கூல், ரைட். இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா, என்ன டைப் பண்ணாலும் இப்போ டாஸ்க் 1 அப்படின்னு டைப் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் டாஸ்க் வந்து இங்கே வருது. சரி, இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் போயிடுவோம். டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ், ஓகே, கெட் ஸ்டார்டட். அதாவது எக்ஸாம்பிள் ஆன்லைனில் இருக்குதான்னு பார்ப்போம். லிஸ்ட் டிசைன் வித் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் இதில் கொஞ்சம் எக்ஸாம்பிள் இருக்கும். இதில் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பார்த்து எடுத்துக்கலாம். இது ஒன்று நல்லா இருக்கு, இங்கே ஒன்று நல்லா இருக்கு, காட்டு. ஓகே, இங்கே ஒன்று இருக்கு, இதை பார்ப்போம். சரி, இந்த மாதிரி ஒன்று தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? என்ன இது பார்ப்போமா? இந்த ஒன்று, இந்த ஸ்டைல் எடுத்துப்போம். ஏன்னா இதுவும் ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி தான் இருக்கு. கூட பார்த்தா தெரிஞ்சிடும். இதில் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்குதா? ஓகே, இது ஃபார்முக்குள்ளே இதெல்லாம் இங்கே இருக்கு. ஓகே, அதுக்குள்ளே ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்லாம் வருது. இப்போதைக்கு இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு எங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன்னா டாஸ்க் லிஸ்ட்டுன்ற இடத்துல சும்மா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவுட்புட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். எங்க இதில் பேஸ்ட் பண்ணால் என்ன இஷ்யூ வருது? சம்திங் வென்ட் ராங். ஓகே, இன்புட்டுக்கு வந்து க்ளோஸ் டேக் வேணும். இங்கே வந்து நீங்கள் நார்மலாக HTML க்ளோஸிங் இருக்காது, பட் இங்கே ரியாக்டில் எல்லா டேக்குக்கும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும், இல்லைன்னா இந்த எரர் வரும். அதனால தான் இன்புட்டை வந்து இங்கே க்ளோஸ் பண்ணுறேன். கிளாஸ் தப்பா இருக்கு. கிளாஸ் கரெக்ட். அப்போ கிளாஸ்ன்னு இருக்க எல்லாத்தையும் பண்ணிடுவோமா? சேஞ்ச் ஆல் அக்கரன்ஸ் கொடுத்துட்டு கிளாஸ் நேம். ஓகேங்களா? சரி, கிளாஸ் நேம்னு மாற்றிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். போய் பார்க்கலாம். ஓகே, சூப்பர். சரி, இந்த மாதிரி தான் நம்மளுக்கும் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா லேபிள் இன்புட்டில் என்ன இருக்குங்க, க்ரீன் கலரில் ஏதோ ஒன்று சம்திங் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்புட் பாக்ஸை தூக்குவோம். ஓகே, ஓகே ஓகே, எனக்கு என்ன இன்புட்டுன்னு தெரிஞ்சுட்டு ஆக்சுவலாக அது வந்து நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தோம்ல, செக் பாக்ஸ் வேணும்ட்டு. ஸோ அந்த செக் பாக்ஸ் தான் இது, அது இன்புட்டு. ஓகே, சரி. இப்போ இந்த லேபிளில் இருக்கிற அந்த பர்டிகுலர் கண்டென்ட் இருக்குல்ல, லேபிளில் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நிமிஷங்க, VS கோடு பிரேக் ஆகுது. சரி, இந்த மாதிரி வச்சுக்கவா? ரைட்.
ஓகே. சரி, சரி. இப்போ நமக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு இன்புட் பாக்ஸ் இங்கேருந்து வர்றேன். ஃபர்ஸ்ட்டு இன்புட் பாக்ஸ் இருக்கு. அந்த இன்புட் பாக்ஸ் தான் இது. அடுத்ததா லேபிள்னு ஒண்ணு ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு, அந்த லேபிள்குள்ளேயே கண்டென்ட் எல்லாம் வச்சிருக்கோம். அதுக்கு கிளாஸ் நேம் வந்து மார்ஜின் லெஃப்ட், டெக்ஸ்ட் கலர் இதெல்லாம் வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஃபினிஷ் ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் அப்படின்றது தான் மெயின் கண்டென்ட். அடுத்த ஸ்பேன்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா சும்மா டேட்டு இந்த மாதிரி இருக்கு. அப்போ இந்த ஸ்பேன் நமக்கு தேவையில்லை. அதை மட்டும் எடுத்து விட்டுறேன். ரைட்டா? இதை மட்டும் எல்லா இடத்துலையும் எடுத்து விட்டுறேன். ஏன் எடுக்கிறேன்னு தெரியுதா? ஏன் எடுக்கிறேன்னு தெரியுதா? இப்போ நான் சேவ் பண்ணி காட்டுறேன். இதை எனக்கு இந்த மாதிரி வேணும் இது. சரி, அப்போ நான் இங்கே டாஸ்க் எதாவது ஆட் பண்ணா, ஹலோ அப்படின்ற ஒரு டாஸ்க் நான் இப்போ ஆட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி வருது. ஆக்சுவலாக எனக்கு இப்படி வரக்கூடாது, இந்த மாதிரி டாஸ்க் லிஸ்ட் இந்த மாதிரி வரணும் டிசைன். சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? டாஸ்க் எல்லாத்தையும் நம்ம எங்கே கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்? இதுக்குள்ள அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் ரெண்டர் பண்ணுறது இந்த இடத்துல. அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு, கரெக்டா? அந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம டிவைட் ஒய் அப்படின்னு இருக்கு. சரி, டிவைட் கிரே. டிவைட் ஒய்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒய் ஆக்சிஸில் இந்த மாதிரி இந்த லைன் வருது பார்த்தீங்களா, அது. அப்புறமா பேடிங் எக்ஸ்னா எக்ஸ் ஆக்சிஸில் பேடிங். அப்போ லெஃப்ட்லேயும் பேடிங் அப்ளை இருக்கும், ரைட்லேயும் பேடிங் அப்ளை. அதுதான் சொன்னது புரியுதா? இந்த கிளாஸ் நேம் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்ட்டு. அப்போ இதுக்குள்ள புரியுது bro. ஆ சரி. இப்போ எல்லைக்கு ஒரு பேடிங் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இருக்கு பாருங்க, இந்த டிவ் வந்து ஃப்ளெக்ஸாக வச்சுருக்காங்க. அதனால தான் இது ஒரே லைனில் இருக்கு, இன்புட்டு இதெல்லாம். சரியா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா, எனக்கு கரெக்டு இந்த இடத்துல இந்த டிவ்வுக்குள்ள அந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டை வச்சிடுறேன். சரியா? அன்ஆர்டர் லிஸ்ட்டை இங்கே வச்சுக்கிறேன். அன்ஆர்டர் லிஸ்ட்டோட அந்த கிளாஸ் நேம்லாம் இருக்குல்ல, that is the class name. இந்த கிளாஸ் நேம் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். கிளாஸ் நேம். ஓகே, சரி. இதுக்குள்ள இந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். சரி, ஒவ்வொரு டைமும் நம்ம பி டேக் கிரியேட் பண்ணதுக்கு பதிலாக இந்த எல்ஐ டேக்கை கிரியேட் பண்ணிட்டோம். எல்ஐக்குள்ள ஒரு கண்டென்ட் இருக்கலாம், இதை கிரியேட் பண்ணிட்டா என்ன? நான் சொல்றது புரியுதா? அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், எடுத்துட்டு வர்றேன். உங்களுக்கு புரியலைன்னா என்ன என்னன்னு சொல்லுங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கிறத எடுத்து விட்டுறேன், கமெண்ட் பண்ணி. சரியா? இந்த எல்லைக்கு கீ வேல்யூ கொடுக்கணும், ஏன்னா அதுதான் லிஸ்டோட ஃபர்ஸ்ட் ரேப் ஆகுறது. txt.id .id ரைட்டா? சரி, இந்த ஃபினிஷ் ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் ஒன்று இருக்குதா, அதை தூக்கிட்டு என்ன போட போறேன்னா, இந்த இடத்துல அந்த txt ஆக்சுவலா டெக்ஸ்ட் என்ன வேணுமோ அதை போட போறேன். சரி, போட்டாச்சா? சரி, அப்போ இங்கே இருக்கிற அன்ஆர்டர் லிஸ்ட்டை நான் கமெண்ட் அவுட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி இந்த ஹெலோன்ற ஒரு டாஸ்க் இருக்கிறதுனால அப்படி இருக்கு. இதை எடுத்துட்டு டாஸ்க் 2 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ புரியுதா என்ன பண்ணியிருக்கோம், என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோன்ட்டு? புரியுது. ஓ, புரியுது. இந்த கிளாஸ் நேம் மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். சரி, கிளாஸ் நேம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த வெப்சைட் பார்த்துக்கோங்க, tailwindflex.comன்றது கொஞ்சம் நிறையா நீங்கள் என்னென்ன நம்மளாம் யோசிக்கிறதுக்கு இங்கே கொஞ்சம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்துக்க வேண்டியது.
பார்த்துக்கிட்டு நம்ம அதில் இருந்ததுனாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இன்னும் மாடிஃபை பண்ணணும்னா நம்ம பண்ணிக்கலாம். இல்லை அந்த ஸ்டைலே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட அதே ஸ்டைல் எடுத்துக்கலாம். பாருங்க நிறைய ஸ்டைல்லாம் இருக்குது, எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃப்ரீ தான், நீங்க எடுத்துக்கலாம். சரி, ரைட். இதுதான் எடுத்திருந்தோம் ஆக்சுவலி. இந்த இதோட ஃபுல் கோடு நமக்கு ஏன் சூட் ஆகுதுன்னா நம்ம ரெண்டுமே வேற வேற காம்பனண்ட்ல வச்சிருக்கோம். எல்லாத்தையும் ஒரே இதில் ரேப் பண்ணியிருக்காங்க. தனியாக நம்ம இப்போ மறுபடியும் திரும்ப மாற்றணும் எல்லாத்தையும். ஸோ அப்படி அந்த ஸ்டைலு வேண்டாம், இந்த லிஸ்ட்டுக்குள்ள ஸ்டைலை மட்டும் எடுத்துப்போம், மற்றது அப்படியே இருக்கட்டும். சரி, ஓவரில் இந்த கலர் மாறலைங்க, அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. அது என்ன பிரச்சனைன்றதை பார்க்க. சரி, ஓவரில் இந்த கலரு மாறல. இந்த இடத்துக்கு போகணுமா, டாஸ்க் ஆப்டா ஜேஎஸ்எக்ஸ், இதில் இன்புட்டா ஜேஎஸ்எக்ஸ் போகணும்னா எல்லாமே பட்டன் இருக்கு. ஓகே, பட்டன், ஃபோக்கஸ் ரிங்கு, ஓவர் கர்சர் பாயிண்டர் தூக்கிட்டேனும். ஆமாம், அடுத்து ஓவர் பேக்ரவுண்ட் ப்ளூ. ஒரு 600 கொடுப்போம், சேவ் பண்ணிக்கலாம். மாறுதான். சரி, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு, பெட்டர் தான். ஓகேங்களா, சரி. இப்போ நம்ம அடுத்த வேலை என்னன்னா, இதுக்கு மேலே ஒரு ஹெட்டிங் இருக்கு, அதை ஸ்டைல் பண்ணணும். அப்புறமா இதோட வித்தும் ஒன்று, இதோட வித்தை கம்மி பண்ணணும், இதே வித்துக்கு கொண்டு வரணும். சரி, அதெல்லாம் பின்னாடி பார்த்துப்போம், நம்ம ஃபங்க்ஷனாலிட்டியை ஃபஸ்ட் முடிக்கலாம். இந்த டாஸ்க் டூன்ற ஒருத்தனை மட்டும் கொஞ்சம் நல்லா ஸ்டைலாக போய் ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ் தானே, இங்கே தானே கிளாஸ், கிளாஸ் நேம், டெக்ஸ்ட், லைன் சென்டர், லைன் மிடில் கொடுப்போம். ஓகே, டெக்ஸ்ட் சென்டர். ஓகே, அங்கே போகுது, சரி பார்த்துக்கலாம். இன்புட்டா எதுவும் ஓகே, டெக்ஸ்ட் சென்டர் கொடுக்கணும். இது மாறல, சரி அது என்னன்னு பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். பட்டன் ஆப்டா ஜேஎஸ்எக்ஸ் தானே. சரி, இப்போதைக்கு இதையும் எடுத்து விட்றேன், நம்ம பின்னாடி அந்த ஸ்டைலில் உள்ள விஷயத்தெல்லாம் பின்னாடி பார்த்துப்போம். கிளாஸ் நேம், ஃபாண்ட்டு, ஃபாண்ட்டு கொஞ்சம் போல்டாக இருக்கணும். சரி, டெக்ஸ்ட்டு ப்ளூ, ஃபாண்ட் டெக்ஸ்ட்டில் சைஸ் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, 2XL
ரைட். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கு இப்போ பார்க்கறதுக்கு. சரி. எதுக்குன்னா ஸ்டைல் வேணா அப்ளை பண்ணிக்கலாம். இங்கன்னா பேடிங் பாட்டம், பேடிங் பாட்டம் ஒரு 3 கொடுத்துருவோம். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகே, ரைட். சரி, இப்போ இது வரைக்கும் ஓகே. இப்போ நம்ம என்னன்னா டாஸ்க் எல்லாம் ஆட் பண்ணுறோம், அது கீழே லிஸ்ட் ஆகுது. அந்த ஸ்டைல் வரைக்கும் ஓகே, ரைட்டா? சரி. இப்போ என்னன்னா டாஸ்க் ஏதாவது செக் ஆகிருந்துச்சுன்னா நம்ம இங்கே என்ன சொல்லணும்னா செக். இது செக் ஆனிச்சுன்னா இந்த டாஸ்க் வந்து செக் ஆகிடுச்சுன்னு சொல்லணும். அதோட சேர்த்து என்னன்னா இந்த டாஸ்க்ல இந்த லெட்டர் வந்து ஸ்ட்ரைக் ஆகும், இந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ஸ்ட்ரைக்னா ஒரு லைன் வரணும். இது எப்படி எடுத்துட்டு வர்றதுன்னு பார்ப்போம். சொல்றது புரியுதா? அதாவது டெக்ஸ்ட்டுக்கு மேல ஒரு கோடு, அதை அடிச்ச மாதிரி வரணும். லைன் த்ரூ. என்னங்க லைன் த்ரூ தானே? லைன் கிளாம்ப். ஆ சரி. வெர்டிக்கல் அலைன் டெக்ஸ்ட் ஆப். ஓகே, இப்பதான் வரும். என்னன்னு பார்ப்போம். கெப்பாசிட்டி சொன்னேன், அது தேவைதான், ரைட்டா? சரி. சர்ச் பண்ண முடியாதா சார் நேம் வச்சு? நேம் லைன் த்ரூ தானே? லைன் த்ரூ இங்க காணும். இதான் இருக்கா? இல்லைன்னா ஸ்டைலே இந்த டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கொடுப்பாங்க. டெக்கரேஷன்ல இருக்கு ப்ரோ. இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் டபுள் டாட்டட் டேஷ் சாலிட். ஓகே, இது இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இப்போ இதில் தான் இருக்கும். இல்லை லைனில் பார்ப்போமா? லைன் ஸ்டைல் பொசிஷன், லைன் கிளம்ப்பு, லைன் கிளாம்ப்பு, ஸ்ட்ரைக் த்ரூன்னு நினைக்கிறேன். த்ரூன்னு வரும். லைன் த்ரூ நோ அண்டர்லைன், லைன் த்ரூ அந்த இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணா முடிஞ்சுச்சு. சரி, இப்போ என்ன பண்ணணும்னா என்னோட அந்த இன்புட் டாஸ்க் லிஸ்ட் போகணும் ஒன்று. சரி, ரைட்டா? சரி. இப்போ நான் வந்து இங்கே இன்புட் பாக்ஸ் வச்சிருக்கேனா, இதுல வந்து ஆன் செக்டா ஆன் சேஞ்சுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆன் சேஞ்சு. ஸோ என்ன சொல்ல போறேன்னா இங்கே பெருசாக்கிறேன். இப்போ ஆன் சேஞ்சில் ஹேண்டில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ ஹேண்டில் சேஞ்சுக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த எந்த டாஸ்க்கை நம்ம செக் பண்ணுறோம் அல்லது அன்செக் பண்ணுறோமோ அந்த பர்டிகுலர் டாஸ்கோட என்னது போகணும், ஐடி போகணும். அப்போ அந்த ஐடி போகணும்னா டிஎக்ஸ்டி டாட் ஐடி, ரைட்டா? ஒன்று அது செக் ஆகிருக்கா இல்லையான்றதை பார்க்கணும். அது செக்கு வந்து ட்ரூ ஆகுதா இல்லை ஃபால்ஸ் ஆகுதான்னு பார்க்கணும். கொடுத்துடலாம், ரைட்டா? சரி. ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் செக்டு தானே? எஸ். ஸோ இது வந்து ட்ரூவா ஃபால்ஸ். நம்ம அந்த இன்புட்ல செக் பாக்ஸை செக் பண்ணியிருந்தோம்னா ட்ரூன்னு வரும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு வரும். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம், பார்க்கலாம்.
நம்ம இதை ஆல்ரெடி படிச்சதான். கான்ஸ்ட் ஹேண்டில் சேஞ்ச் ஒன்று ஐடி, அடுத்ததான் என்னதுன்னா செக் ஆயிருக்கா இல்லையன்ற வேல்யூ. அப்போ இஸ் செக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இன்கேஸ் செக் ஆகி இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரூன்னு வரும், அன்செக் ஆனிச்சுன்னா ஃபால்ஸ். கரெக்டாக இப்போ லாக் போடுறேன். ஐடி கமா இஸ் செக். ரைட்டா? ஓகே, ஸோ இங்கே வந்துடலாம். F12 ட்ரூ, ஐடி ட்ரூ, இப்போ ஃபால்ஸ். ஐடி 1 ஃபால்ஸு, திரும்ப ஐடி 2 வந்துட்டு ட்ரூ. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்குதா இல்லை ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இல்ல சார். ஓகே, சரி. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல டைரக்டா வச்சுக்கிட்டு டார்கெட் அனுப்பிச்சு போறேன். எலமெண்ட்னு மட்டும் வாங்கிக்கிறேன். ஏன் வாங்க போறேன்றதை பார்ப்போம். எலமெண்ட். ஓகே, சரி. இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஸ்டேட் ஒன்று வைக்க போறேன். ரைட், கரெக்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டேட் வைக்க போறேன். இப்படி இருக்கட்டும். ரைட்டா? கண்டிஷனல் ஆப்ரேட்டர், அதாவது டெர்னரி ஆப்ரேட்டர் இங்கே யூஸ் பண்ண போறோம். சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இஸ் செக்டு, அதாவது கான்ஸ்ட் நான் ட்ரை பண்றேன், பார்க்கலாம். இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, அடுத்து செட் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? ஓகே, யூஸ் ஸ்டேட் இது இனிஷியலா ஃபால்ஸ்ன்னு தரேன். ஓகே, சரி. இப்போ இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த லேபிளில் வந்து என்னன்னா நமக்கு ஒரு வேலை நடக்கும். என்னன்னா இந்த இப்போதைக்கு இந்த கிளாஸ் நேம் ப்ராக்டிக்காக வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம இதுக்குள்ள ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எழுதப்போம். கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. என்ன தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு ஸோ இந்த சின்டாக்ஸ் இப்படி எழுதக்கூடாது. இப்படி வச்சுக்கிட்டு இதில் இப்படி போட்டுட்டு ரைட்டா? சரி, இப்போ என்ன பண்ணணும்னா இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே, ஒன்று ஒரு அப்ரோச், ஒரு விஷயம் மட்டும் மாற்ற வேண்டியது இதில். இந்த ஸ்டேட்டை இப்போதைக்கு தேவையில்லை, இப்போதைக்கு வச்சிடுறேன், கமெண்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு இன்கேஸ் எதுவும் குழப்பம் தான் பார்க்கலாம். சரி, இதை இக்னோர் பண்ணிடுங்க. நம்ம அந்த முன்னாடி ஒரு அரே வச்சுருந்தோம்ல, அந்த அரே எங்கே இருக்குது? கரெக்ட், இங்கே இருக்குது. இந்த அரேக்கு எப்பவும் வேல்யூ ஆட் பண்ணுறோம், இன்புட்டுக்குள்ளே போயிட்டு பட்டனுக்குள்ளே தான். ஓகே, அங்கே தான் வச்சுக்கிறோமா, இன்புட்டில் தான் நம்ம அந்த டாஸ்க் ஆட் பண்ணுறதுக்கான கோட் வச்சுருக்கோம். கரெக்டாக? ஸோ அப்போ இன்புட்டுக்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல நீங்கள் செய்ய போகிறேன் இஸ் செக் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுக்க போகிறேன். யூஸ் கோட் கொஞ்சம் பிரேக் ஆகுது அந்த இடத்துல. சரி, அப்போ இனிஷியலாக ஒவ்வொரு டாஸ்க்கு கிரியேட் ஆகும் போதும் அது ஃபால்ஸாக தான் இருக்கும். செக் பாக்ஸ் வந்து டிக் ஆகிருக்கக்கூடாது, அது ஃபால்ஸில் தான் இருக்கணும்ன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இப்போ நான் இந்த இடத்துல இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு?
இனிஷியலா டாஸ்க் வந்து அன்செட்ல தான் இருக்கும், அதனால ஃபால்ஸ். ஒருவேளை புரியலைன்னா நான் இம்ப்ளிமெண்ட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கொஸ்டின் எடுத்தீங்கன்னா கேட்கும். சரி, இப்போ என்ன ஆகும், இந்த லிஸ்ட் வந்து ரன் ஆகும்போது இப்போ எனக்கு என்ன வரும், இப்போ இந்த இடத்துல செக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதுக்கு என்ன வேல்யூ தரப்போறேன்னா டிஎக்ஸ்டி டாட் இஸ்ட் கடையில என்ன வேல்யூ இருக்குதோ அதுதான் இங்க உட்காரும். இப்போ இனிமேல் புரியுதா உங்களுக்கு, அல்லது ஏதாவது பிரச்சனை இருக்கா? முன்னாடி வந்து யாராச்சும் இந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் நியூவா ஏதாவது ஒரு டாஸ்க் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஹலோ கொடுத்துட்டு ஆட் ஆயிடுச்சு. சரி, இந்த மாதிரி டாம் ப்ராப்பர்ட்டி. ஓகே, என்ன டாம் ப்ராப்பர்ட்டி? ஓகே சரி, அது நம்ம ஆப்பை பிரேக் பண்ணல, இப்போதைக்கு அது இருக்குது. சரி, இப்போ ஹெலோன்னு ஒரு டாஸ்க் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து இனிஷியலாக அதோட செக் ஆகியிருக்க வேல்யூ வந்து ஃபால்ஸ் தான் இருக்கும், ரைட்டா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் டாஸ்க் அப்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எங்கே அப்டேட் பண்ணுறேன், நான் செக் பாக்ஸை செக் பண்ணுறேன்னா எனக்கு அந்த பர்டிகுலர் ஆன்சேஞ்ச் ஈவெண்ட் ட்ரிகர் ஆகி ஹேண்டில் அந்த ஒன்று கால் ஆகணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, இந்த டாஸ்க்குன்றத இது பண்ணி, சரி இந்த டாஸ்க் லிஸ்ட்டுக்கு இந்த டாஸ்க் மட்டும் பத்தாது, இன்னும் ஒன்றும் தேவை. என்னன்னா இப்போதைக்கு நமக்கு அடுத்த யூஸ் கேஸ்னால அது தேவை. ஏன்னா நான் இந்த ஸ்டேட்டை அனுப்பிச்சு விட போகிறேன். அப்போ தான் என்னால் என்ன பண்ண முடியும்னா அப்டேட்டட் ஸ்டேட்டை, புதுசாக நம்ம அப்டேட் பண்ண போகிற ஸ்டேட்டை அங்கே செட் பண்ண முடியும். சரி, இருக்கட்டும், வர்றேன். நான் அப்ரோச்சுக்கு ஃபஸ்ட் போய்க்கிறேன், செட் டாஸ்க்கு கொடுத்துட்டேன், இங்கே வாங்கிக்கிட்டேன். சரி, இப்போ இந்த இடத்துல எனக்கு ஐடியும் வருது, எது செக் ஆயிருக்கா அன்செக் ஆயிருக்கான்ற இதுவும் வருது, கரெக்டா? இப்போ என்ன பண்ண போறோம் தெரியுமா, இந்த இடத்துல இப்போ அந்த டாஸ்க் அப்படின்றத இது பண்ண போறோம். இப்போ மேப் தான் பண்ண போறோம். கான்ஸ்ட் அப்டேட்டட் டாஸ்க் அப்படின்னு போட்டு இப்போ ஆல்ரெடி வர்ற டாஸ்க் எல்லாத்தையும் ஐட்ரேட் பண்ணிட்டு, ரைட்டா, எக்ஸ்ன்னு வாங்கிக்கிறேன் ஒவ்வொரு டாஸ்கையும் இருந்தால் சொல்லிடுவேன். சரி, இப்போ இஃப் கண்டிஷன் போட்டுக்கிடுவோம். இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஐட்ரேட் ஆகும்போது அதோட ஐடியும் எனக்கு எந்த இன்புட் பாக்ஸை செக் பண்ணியிருக்கேனோ அந்த ஐடியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதில் என்ன பண்ண போறேன்னா எதை ரிட்டர்ன் பண்ண போகிறேன், நியூ ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். என்ன சொல்ல போகிறேன்னா ஆல்ரெடி வரப்போகிற அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற வேல்யூவெல்லாம் காப்பி பண்ணிவிட்டு அந்த இஸ்டெக் அப்படின்ற அந்த பர்டிகுலர் ஒன்றை மட்டும் நீ அப்டேட் பண்ணுன்னு சொல்ல போகிறேன். இல்லை, உங்கள் வாய்ஸ் எனக்கு பிரேக் ஆகுது. ஒரே நிமிஷம், நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா இந்த இடத்துல? ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? ஓகே சரி, அப்போ என்ன நடக்கும்னா இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் போட்டு செக் பண்ணுறோமா, சேம் ஐடியா இருந்துச்சுன்னா புதுசாக வர்ற ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஒருவேளை அந்த ஐடியா இல்லை அப்படின்னா எதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்.
அப்போ இப்படி ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா அப்டேட்டட் டாஸ்க்ல புது அரே கிரியேட் ஆயிடும். இந்த கிரியேட் ஆன புது அரேல என்ன பண்ண போறோம், செட் டாஸ்க் வச்சு அப்படியே அப்டேட் பண்ண போறோம். எப்படி அப்படின்னா இப்போ என்ன பண்றேன்னா இந்த அப்டேட்டட் புதுசா ஒரு அரே இங்க கிரியேட் ஆயிருக்கு, மேப் வந்து நமக்கு புது அரே தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த அரே தான் இங்கே அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அப்டேட் அப்போ என்ன நடக்கும், ஸ்டேட் அப்டேட் ஆகும். கரெக்டா? சரி, இப்போதான் இங்கே ஒரு வேலை பண்ண போகிறோம். என்ன வேலைன்னா இந்த இடத்துல ஒரு கிளாஸ் நேம் வந்து எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி எனக்கு வந்து டிஎக்ஸ்டின்னு ஒன்று வருதா, அதில் இப்போ என்ன இருக்கும், இஸ் செக் அப்படின்றது ஒன்று இருக்கும், ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இப்போ அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன கிளாஸ் நேம்லாம் வைக்கணும் தெரியுமா? இங்கே வர்றேன், லைன் த்ரூ அப்படின்ற கிளாஸ் நேம் வைக்கணும். ரைட்டா? ஓகே, லைன் த்ரூன்ற கிளாஸ் நேம் வைக்கணும். அடுத்து அந்த ஒப்பாசிட்டின்றது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். நேற்றே பார்த்தோம், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒப்பாசிட்டி வேலை செய்ய முடியுது. பேசுறது கேக்குதுல? ஓகே, ஸ்லோவா இருக்கா என்னோட இன்டர்நெட் கனெக்ஷன்றது தெரியல, இவ்வளோ ஸ்லோவா பண்ணுது. 100% இருக்கு. சரி, டெக்ஸ்ட் ஷேடோ ஒப்பாசிட்டி ஓகே, இந்த இருக்கு பாருங்க. ஸோ ஒப்பாசிட்டியோட வேல்யூ நம்ம கம்மி பண்ண என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிம் ஆகும். நான் இப்போதைக்கு 50 எடுத்துக்கிறேன். சரியா? சரி, ஒருவேளை இது வந்து ட்ரூவா இல்லாமல் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கணும்? ஒன்றும் இல்லை, எம்டி டெக்ஸ்டா வச்சிரு. என்ன எரர் வந்திருக்குன்னு. ஓகே, இதை கொடுத்துட்டு எம்டி டெக்ஸ்ட் வச்சு அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன இருக்கும், எந்த கிளாஸ் நேமும் இதில் வராது, வெறுமனே எம்டி. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒர்க் ஆகுது. ரைட், டாஸ்க் 1 கொடுத்தாச்சு, அப்புறம் டாஸ்க் 2 கொடுத்தாச்சு, டாஸ்க் 3 கொடுத்தாச்சு. வேலை நடக்குதா நான் செக் பண்ணுறேன், இதை செக் பண்ணுறேன், தெரியுதா என்ன நடக்குதுன்னு? இப்போ இப்போ நம்ம செக் பண்றோம் அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ண போறோம்னு அர்த்தமா சார்? எதை அப்டேட் பண்ண போகிறோமான்னு கேட்குறீங்க? அது ஏன் செக் பண்ணா அது ஸ்ட்ரைக் ஆகுது? செக் பண்ணியிருக்கோன்றத நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கா? ஆமாம், இப்போ இல்ல ஒரு அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டுன்றதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? இது வந்து இது வந்து நார்மல் யூஸ் கேஸ் தானே, ஏன்னா டாஸ்க் டூலாம் இப்படி தான் இருக்கும், அதனால நான் அதை பண்ணேன். இல்லை வேற மாதிரி எதுவும் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள், அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃப்ரண்ட் எண்ட்ல ஒர்க் பண்ணது இல்லை, அதனால ஓ, அதனால கேட்டிங்களா? சரி, அதனால இந்த அந்த ஒரு டாஸ்க் வந்து செக் ஆனுச்சுன்னா நம்ம எப்படி பண்றோம்னா, இந்த ஸ்டேட்ல இருக்கிற அந்த இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுவோம்ல, இஸ் செக்டுன்றதை அதை அப்டேட் பண்றோம். எங்க இருந்துன்னா இந்த செக் பாக்ஸோட செக்டுன்ற வேல்யூல இருந்து, கரெக்டா? இங்க இருந்து அப்டேட் பண்றோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கிளாஸ் நேம் ஆட் பண்றோம் பாருங்க. அப்போ இந்த செக்டுன்றது ட்ரூவா இருந்தால் லைன் த்ரூன்ற கிளாஸும் ஒப்பாசிட்டி 50ன்ற கிளாஸும் அப்ளை ஆகும். அது அப்ளை ஆகுறதுனால அந்த ஸ்ட்ரைக் ஆகுறது, அப்புறம் அந்த டிம் ஆகுறது, அதெல்லாம் இது ட்ரூவா இருந்தா. ஃபால்ஸா இருந்தா எதுவுமே நடக்குது, இந்த கிளாஸ் நேமே போயிடும், அது போல அந்த எம்டியா இருக்குது. சரி சரி, அதனால தான் நமக்கு இந்த டிஃப்ரென்ஸை உங்களால் இதில் பார்க்க. இதெல்லாம் ரியாக்டில் ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும்.
நீங்கள் இதே ஜாவா ஸ்கிரிப்ட்னா நிறைய லைன் எழுதியிருக்கணும். கரெக்டாக டாமை ஆக்சஸ் பண்ணி அதை இது பண்ணணும். பட் இது ரொம்ப சிம்பிள். சரி, ரைட். இப்போ இதுக்கப்புறம் நமக்கு என்ன பெண்டிங் இருக்கு? டாஸ்க் அப்டேட் அண்ட் டெலீட் சார். அப்டேட் அண்ட் டெலீட் பண்ணணும். கரெக்ட், கரெக்ட். அப்போ அப்டேட் அண்ட் டெலீட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 2 பட்டன் வைக்கணும். கரெக்டா? இந்த இடத்துல ஒரு 2 பட்டன் வைக்கணும். அதை பிளான் பண்ணுவோமா? பிளான் பண்ணலாம். போய் நம்ம இங்கே ஆக்சுவலி இதுவே ஃப்ளெக்ஸுக்குள்ளே தான் இருக்குது. இந்த டிவ்வே ஃப்ளெக்ஸுன்னு தான் இருக்குது. அப்போ இதில் ஒரு பட்டன் நீங்கள் போட்டாலே போதும். பட்டன் சரியா? எடிட் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இன்னொரு பட்டன் அது டெலீட். ஓகே, ஸோ எடிட் டெலிட்டுன்னு இருக்குது. இதுக்கு வேறு வேலைகள்லாம் இருக்குது, அதை பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த ஃப்ளெக்ஸுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இதுக்கு அந்த கொஞ்சம் அந்த இது கொடுத்துடலாம். பேசிஸ்னு ஒன்று இருந்துச்சுல்ல, ஃப்ளெக்ஸ் பேசிஸ். ஓகே, ஸோ பேசிஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போது ஒரு வேலை நடக்கும். என்னென்னா நமக்கு வித்து வந்து நமக்கு எப்படி தரமோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். இதுக்கான வேல்யூ பார்த்துடலாமா எப்படி கொடுக்குறாங்கன்ட்டு? சரி, எக்ஸஸ் 3x. ஓகே, இந்த மாதிரி தர்றாங்க, பார்த்துக்கலாம். ஓகே, சரி. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இன்புட்டுக்கு பெருசாக நான் எதுவும் தர போகிறதில்ல. இதுக்கு லேபிளுக்குள்ளே தான் யார் இருக்கா? ஓகே, இவர் இருக்காரு. ஸோ அந்த லேபிளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துடலாம். 4 இவனுக்கு கிளாஸ் நேம் பேசிஸ் 32. ஸோ அதே தான் இங்கேயே கொடுத்துருவோம். டிஃப்ரென்ஸ் இருக்குதான்னு பார்க்கலாம் இவையில். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்குது. இது 32ன்றதை இன்னும் கம்மி பண்ணோன்னா சிம்பிள் ஆகிடும். 32ன்றதை ஒரு 12 மாதிரி தரலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கு. சார் இந்த பேஸ் 32ன்றது கொஞ்சம் காமிங்க, எங்க இருந்து எடுத்தீங்க? என்ன ஆப்ஷன்? அந்த பேஸ் 12ன்றது கேப்புக்கானங்க. இந்த வித்துக்குங்க, வித்து இன்க்ரீஸ் ஆகும் பாருங்களேன். நான் இதை கூட்டுறேன், ஒரு 20 மாத்துறேன், இதோட வித்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். எடிட்ன்ற டெக்ஸ்டோட வித். எடிட்ன்ற டெக்ஸ்ட் ஃப்ளெக்ஸுக்குள்ளே தான் இது ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் இதோட பேரண்ட் வந்து ஃப்ளெக்ஸில் தானே இருக்குது இந்த டிவ். ஸோ அதனால தான் அது ஒர்க் ஆகும். சரியா? சரி, இதெல்லாம் நீங்கள் எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ஒர்க் பண்ணுறதுனால மட்டும்தான் அது ஞாபகம் ஆகும். அதர்வைஸ் இது வராது. சரி, இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் சும்மா அந்த லைட்டாக அந்த கலர் கொடுக்குறேன். பார்டர் கொடுத்துட்டு பார்டர் ஐஃபன் பிளாக் கொடுக்குறேன். ஓகே, சரி. அதுக்கப்புறம் பேடிங் எல்லாம் கொடுக்கலாம். பேடிங் ஒரு 3 கொடுக்குறேன். ஓகே, சேவ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி இருக்கு. ரவுண்டட் கொடுப்போம். ரவுண்டட்
ரவுண்டட் அடுத்து பார்க்கலாம். பார்டர் 0 தானுங்க இங்க. இல்லையே, இந்த இன்புட்டுக்கு ஏதோ ஒன்று கொடுத்தோம், அதனால நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆனிச்சு. பார்டர் பிளாக் சரி கரெக்டு தான். ரவுண்டட் 3XL கொடுக்குறேன், நல்லா ரவுண்டாக இருக்கும். ஓகே, இதே போல் தான் இதுக்கும் வேணும். இங்கே பார்டர் வேணால் கொஞ்சம் திக்காக்கிடலாம். எப்படின்னா ஒன்று கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ 2. ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலி இது ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே ஹோவர் பண்ணால் எனக்கு வேணா ஹோவரில் பேக்ரவுண்ட் கலரை மாற்றிடலாம், இன்னும் லைட் ஆக்கிடலாம். ஓகே, ஸோ இங்கே எவ்வளவு இருக்குது? 500 இருக்கா? இது ஒரு 400 மாற்றும். ஓகே, ஸோ இப்போ நல்லா இருக்கு. நான் ஒரு டிசைன் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. ரைட்டா? இல்லை உங்களுக்கு இதிலே ப்ளூ தான் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட ப்ளூ வச்சு, எல்லாமே ப்ளூவில் போனால் கூட நல்லாயிருக்கும். அந்த தீம் ப்ளூ தீமில் எடுத்துகிட்டு போகணும். ஓகே, ஸோ உங்களோட விருப்பம் தான். இதையும் ப்ளூ ஆனால் மாற்றிக்கோங்க. ஸோ அப்போனா இங்கே கலர் வந்து சேஞ்ச் பண்ணணுங்க. டெக்ஸ்ட்டு ஒயிட். ஓகே, சரி. இப்போ இதே தான் இங்கேயும் கரெக்டாக கலர் மட்டும் மாற்றணும். இதுக்கு மாற்றிக்கலாம். டெலீட்டுக்கு கலரை வேணால் மாற்றி. ஸோ இங்கே ரெட்டு கொடுத்துக்கலாம். ரெட்டு இங்கே பிளாக். ஸோ இந்த டெக்ஸ்டை தூக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பிளாக்ல தான். ஓகே, ஸோ இங்கே இதுக்கிடையில் கேப் வேணும். ஸோ இவனுக்கு மட்டும் மார்ஜின் லெஃப்ட் ஆட் பண்ணிடுறேன். ஒரு 3 ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி. இன்னும் என்னென்னா கர்சர் வந்துட்டு ஆக்சுவலாக கர்சர் வந்துட்டு என்ன பண்ணணும்னா லைட் கலரா சொல்லிருக்கேன். எதுங்க? ரொம்ப கம்மி தான். ஒரே நிமிஷம். எதை வைக்கணும், எங்க வைக்கணும்னு சொல்லுங்க, வச்சிடலாம். ப்ளூவையும் ப்ளூ ஓகே. இப்போ இந்த ரெட்டும் பண்ணுங்க. ரெட்டு ஓகேவா இல்லையா? கொஞ்சம் கலருக்கு கம்மி பண்ணி. இன்னும் கம்மி பண்ணணுன்றீங்களா? 400 மாத்திடுறேன். இங்க வேணா 300 மாத்தி. நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன கலர் கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுக்குறேன். டிசைன் நீங்க எப்படினாலும் மாத்திக்கோங்க, அது பிரச்சனையே கிடையாது. நான் இருக்கிற மாதிரி தான் வச்சிருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. 4 கொடுத்து திரும்ப ஆட் பண்றேன். ஓகே, ஸோ வேலை நடக்குது. இனிமேல் எடிட்டு டெலீட் தான் பண்ணோம். ஸோ எடிட் போனால் எந்த பட்டனை எதில் எடிட் கொடுத்துருக்கோமோ அந்த டெக்ஸ்ட் போய் இங்கே போய் உட்காரணும். அதுதான் நமக்கு வேலை. ஸோ அந்த வேலையை பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ இப்போ எடிட் பட்டனை கிளிக் பண்ணுனா எனக்கு டெக்ஸ்ட்டு எங்கே இருக்குங்க? இன்புட்டு. ஓகே, இங்கே இருக்கானா டெக்ஸ்ட்டுன்றவன்? சரி, இப்போ என்ன பிரச்சனைனா நம்ம டெக்ஸ்ட்ன்றவனையும் காமனாக வச்சா மட்டும்தான் இப்போ என்ன பண்ண முடியும்னா இவனுக்கு ஷேர் பண்ண முடியும் ஸ்டேட்டை. ஏன்னா இதுவும் சைல்டு, இன்புட்டுன்ற இவனும் சைல்டு. இந்த 2 சைல்டுக்குள்ளேயும் ஸ்டேட் அப்படி ஷேர் பண்ண முடியாது. என்ன பண்ணலான்னா ஒரு பேரண்ட்ல வச்சுட்டு அந்த பேரண்ட்ல இருந்து இந்த 2 சைல்டுக்கும் ஸ்டேட்டை ஷேர் பண்ணலாம். நான் எப்படி சொல்ல வர்றேன்னா, நான் சொல்றது புரிஞ்சான்னு தெரில, இங்கே ட்ரா பண்ணி காட்டுறேன்.
எனக்கு இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த டாஸ்க் எனக்கு முடிச்சிடணும். இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? சரி, இப்போ இது ஒரு பேரண்ட்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு கீழே 2 சைல்டு இருக்கு. அதாவது இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு இது app.jsன்னு வச்சுக்கலாம். இது இன்புட்டு, இது டாஸ்க் லிஸ்ட்டு TL, ரைட்டா? சரி, இங்கே ஒரு ஸ்டேட் வச்சுட்டு இந்த ஒரு ஸ்டேட்டை இவன் 2 பேர்த்துக்கும் காமனாக ஷேர் பண்ண முடியும். ஆனால் இங்கே இருக்கிற ஸ்டேட்டை இவனுக்கு இப்படி டைரெக்டாக அப்படி அனுப்ப முடியாது. நான் சொல்கிறது புரியுதா? அல்லது இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்கு? புரியுது. ஓகே, ஸோ அதனால தான் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த ஸ்டேட்டுன்ற ஒருத்தங்க இப்போ இங்கே வந்து டெக்ஸ்ட்டு செட் டெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையுமே எங்கேருந்து வாங்கிடுவோம்னா பேரண்ட்லேருந்தே வாங்கிடுவோம் அப்படின்றது என்னோட. இங்கே போட்டுட்டு இந்த இன்புட்டுக்கு டெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. அப்புறம் செட் டெக்ஸ்ட்டு இவனையும் இப்படி அனுப்பிச்சிருங்க. இப்படி அனுப்பிச்சிட்டிங்கன்னா அங்கே வேலை ரொம்ப ஈஸியாகிடும் இங்கே இன்புட்டுக்குள்ளே. ஸோ இங்கே ஸ்டேட் வச்சுருக்காம பேரண்ட்குள்ளே வச்சுட்டு ஹேண்டில் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ஸ்டேட் வேல்யூ எனக்கு இங்கேயும் தேவைப்படுது, இந்த டெக்ஸ்ட்டுன்ற வேல்யூ இங்கேயும் தேவைப்படுது, இந்த டாஸ்க் லிஸ்ட்டுக்குள்ளேயும் தேவைப்படுது. ஸோ அதனால தான் இங்கே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ பட்டனா ஓகே இன் டாஸ்க் லிஸ்ட்டு app.jsக்குள்ளே வந்துட்டு இங்கே டெக்ஸ்ட்டுன்றவனையும் செட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு செட் டெக்ஸ்ட். சாரி, செட்டஸ்க்கு அனுப்பக்கூடாது, டெக்ஸ்ட்டை மட்டும் தான் அனுப்பணும். டெக்ஸ்ட் செட்டஸ்க்கு டெக்ஸ்ட்டு தேவைப்பட்டதுன்னா நம்ம அனுப்பிச்சிக்கலாம். இப்போ வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் அனுப்பிச்சி விட்றேன், தேவைப்பட்டதுன்னா நம்ம அப்புறமா அனுப்பிச்சிக்கலாம், ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே வந்துட்டு டெக்ஸ்ட்டுன்ற அந்த ஒரு ஸ்டேட் வேரியபிளை வாங்கிக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இங்கே பட்டனை கிளிக் பண்ணான்னா, இப்போ கிளிக் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணுறப்போ ஆன் கிளிக்கில் ஓகே இங்கே டெக்ஸ்ட்டு தேவையில்லை, செட் டெக்ஸ்ட்டு தான் தேவை. நான் ஃபஸ்ட்டே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். ஆனால் தப்பு என்னென்னா திரும்ப மாற்றுனது குழப்பிச்சுன்னா சொல்லிடுங்க. செட் டெக்ஸ்ட் ஓகே, செட் டாஸ்கில் செட் டெக்ஸ்ட் ஓகேங்களா? சரி, இதை டாஸ்க் லிஸ்ட்டுக்குள்ளே வாங்கிக்கிறேன். செட் டெக்ஸ்ட் ஓகே. சரி, இப்போது எடிட் பட்டனை கிளிக் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். யூசர் வந்து ஆன் கிளிக்கில் போட்டாச்சு. இப்போ என்னென்னா, இப்போ செட் டெக்ஸ்ட்டில் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒன்றும் இல்லை, ஸ்டேட் அப்படி அப்டேட் பண்ண. ஓகே, செட் டெக்ஸ்ட் எடுத்துட்டு இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிற அந்த கண்டென்ட்டே தூக்கி வச்சுருவோம். கிளிக் பண்ணானா அப்போ என்ன ஆயிரும், செட் டெக்ஸ்ட்ன்ற அந்த ஸ்டேட் வேரியபிள் அப்டேட் ஆகும். அந்த ஸ்டேட் வேரியபிள் அப்டேட் ஆனால் என்ன ஆகும், இன்புட் பாக்ஸில் இன்புட் பாக்ஸ்க்கு வேல்யூ என்ன வச்சுருக்கோம், இந்த டெக்ஸ்ட்ன்ற அந்த ஸ்டேட் வேரியபிளில் தான் வச்சுருக்கோம். அப்போ இதுவும் அப்டேட் ஆகும். அது புரியுதான்னு பாருங்கள். இப்போ நான் ஆட் பண்ணுறேன் டாஸ்க். என்னாச்சு, ஸோ சம்திங் went wrong. டைப் வர டாஸ்க் டாட் மேப் இஸ் நாட் ஃபங்க்ஷன் டாஸ்க் லிஸ்ட்டில். ஓகே, டாஸ்க் லிஸ்ட்டில் ஏன் டாஸ்க் வந்து ஓகே டாஸ்க் எங்கேயோ ஒரு இடத்துல அடி வாங்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? ஏங்க
task is map is not function task list JSX 19ல என்ன வச்சிருக்கேன் டாஸ்க் 19 ஓகே டாஸ்க் இங்க இருந்து வருது கரெக்டா தானே வருது என்ன பிரச்சனை ஓகே நான் ஏதோ ஒரு இடத்துல தப்பா அப்டேட் பண்றேன்னு அர்த்தம் செட் டெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது ஓகே சரி இப்போ app.jsxல ஓகே இந்த இருக்கு செட் டெஸ்க்ல செட் டாஸ்க் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் அதான் தப்பு புரியுதா என்ன பண்ணியிருக்கேன் செட் டெக்ஸ்ட்ன்றது என்ன பண்ணியிருக்கேன் செட் டெக்ஸ்ட்டுக்கு என்ன கொடுக்கணும் வெறுமனே ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு இருக்கேன் ஆனால் நான் இங்கே ரெஃபரன்ஸ் யாரோட ரெஃபரன்ஸ் அனுப்பிச்சிருக்கேன்னா டாஸ்கோட ரெஃபரன்ஸ் அனுப்பிச்சிருக்கேன் அதுதான் இங்கே தப்பாகுது இப்போ மாற்றிடுறேன் இப்போ கொடுத்து பார்த்தீங்கன்னா வேலை நடக்கும் டாஸ்க் 1 ஒர்க் ஆகுதா சரி டாஸ்க் 2 ரைட் டாஸ்க் 3 ரைட் இப்போ நான் 2 எடிட் பண்ணுறேன் மாறுதா 1 வைக்க போகிறேன் 1ன்னு மாறுது 3 வைக்கிறேன் 3ன்னு மாறுது ஏதாவது கொஸ்டின் இருக்குதா இதில் இல்ல ஓகே அபிராமி உங்களுக்கு இருக்குதா இல்ல சார். ஓகே சரி ரைட் ஓகே சூப்பர் இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் ஒரு வேலை இருக்கு அவனை அப்டேட்டுன்னு ஒன்று வேற மாற்ற வேண்டியது இருக்கு கரெக்டா இன்புட்ல இருக்கிற ஒருத்தனை இந்த பட்டனை அப்டேட்டுன்னு வேற மாற்றணும் ஸோ அப்போ என்ன நடக்கும்னா இந்த பட்டன் கிளிக் ஆனால் அங்கே டெக்ஸ்ட் அப்டேட்டுன்னு மாறணும் அப்டேட் முடிஞ்சிருச்சுன்னா திரும்ப செய்யணுமா ஆடுன்னு மாறணும் இப்போ அந்த வேலைகள்லாம் இருக்கு அதை பண்ணிடுவோமா ஃபஸ்ட்டு சரி இப்போ அதுக்கு இன்னொரு ஸ்டேட் வேணும் app.jsxக்குள்ள இன்னொரு ஸ்டேட் வேணும் const is update set update okay use state அப்டேட்டு இனிஷியலாக அப்டேட் வந்து ட்ரூவாக இருக்கக்கூடாது ஃபால்ஸ்னே இருக்கட்டும் எப்போ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேனோ அந்த டைமில் எனக்கு அப்டேட் வந்து ட்ரூவாக அதை பார்த்துக்கலாம் டாஸ்க் லிஸ்ட்டுக்கு ஓகே இங்கே யார் அனுப்பணும் அப்படின்னா செட் அப்டேட்டாக மாற்றணும் ஓகே செட் அப்டேட்டை அனுப்பிச்சிடணும் செட் அப்டேட் ஓகே ரைட் சரி இப்போ அடுத்ததா ஈஸ் அப்டேட்டை யாருக்கு அனுப்ப போறேன் அப்படின்னா இன்புட்டுக்கு அனுப்பணும் ஈஸ் அப்டேட் இன்புட்டுக்கு அனுப்புனாதான் எனக்கு அந்த பட்டனுக்குள்ள போயிட்டு இதை வைக்க முடியும் இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராப்பர் அனுப்புறது இதா இருக்குல்ல சரி அதை இப்போ படிக்க வேண்டாம் நம்ம பின்னாடி கான்டெக்ஸ்ட் படிக்கும்போது பார்ப்போம் சரி அது கன்ஃபியூஸ் பண்ணலாம் சரி இப்போ நம்ம படிக்க வேண்டியதை பார்க்கலாம் இப்போ செட் அப்டேட்டுன்றதை வாங்கிக்கிறேன் செட் அப்டேட் அப்படின்றத வாங்கிக்கிட்டேன் இப்போ இந்த செட் அப்டேட்டை யாருக்கு அனுப்பணும் இன்னொருத்தனுக்கு அனுப்பணும் சரி இப்போ இந்த இடையில அந்த காம்பனன்ட்டுக்கு இன்புட்ன்ற இதுல காம்பனன்ட் அப்டேட் தானே அனுப்பணும் பட்டனுக்கு ஓ கரெக்ட் நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் ஈஸ் அப்டேட் கரெக்டு தான் ஆக்சுவலாக நான் வாங்கின நேம் தான் தப்பு ஈஸ் அப்டேட்டை தான் அனுப்புகிறேன் பட் நான் வாங்கின நேம் தான் தப்பு நல்லா நோட் பண்ணியிருக்கீங்க இன்புட் ஈஸ் அப்டேட் ரைட் ஓகே ஸோ ஈஸ் அப்டேட்னே கொடுத்துடலாம்
இப்போ என்ன பிரச்சனைனா ஒண்ணே ஒன்று சார் இ விட்டுருக்கீங்க. விட்டுட்டேன். ஓகே சரி Nine. ஓகே சரி சூப்பர். இப்போ 2 பேரும் நல்லா நோட் பண்ணுறீங்க. சரி இப்போ என்ன இப்போ ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த இன்புட் காம்பனண்ட்டுக்கு இந்த இஸ் அப்டேட்ன்றது தேவையில்லை. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற பட்டன்ற காம்பனண்ட்டுக்கு என்னது இஸ் அப்டேட்ன்றது தேவைப்படுது. கரெக்டா? ஆமாங்க சார். அப்போ தேவையே இல்லாத ஒன்றுக்கும் இந்த இதை அனுப்பிவிட வேண்டியது இருக்குல்ல. இதையும் அனுப்பிட்டு அதுக்கு உள்ள இருக்கிற இன்னொன்றுக்கும் அனுப்பிட்டு இதுக்கு இடையில இன்னும் எதுவும் இருக்குன்னா அதுக்கும் அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு பட்டனுக்குள்ள இன்னொரு காம்பனண்ட் இருக்கு, அந்த காம்பனண்ட்டுக்கு தான் ஈஸ் அப்டேட் தேவைப்படுதுன்னா இடையில இருக்கிற 2 காம்பனண்ட் என்னது இதை பாஸ் பண்றதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுது. இந்த மாதிரி பண்றதுக்கு பேரு ப்ராப் ட்ரில்லிங்னு சொல்லுவோம். ப்ராப் ட்ரில்லிங் இதை பின்னாடி படிப்போம். இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் கான்டெக்ஸ்ட் ஹூக்குன்னு ஒன்று படிப்போம். சும்மா சொல்றதுக்கு வந்து அதை பின்னாடி படிக்கலாம். சும்மா அதை அறிமுகப்படுத்துறேன், பின்னாடி படிப்போம். இஸ் அப்டேட். ஸோ இங்க வந்து இஸ் அப்டேட் ரைட்டா. இப்போ என்னன்னா இங்க கண்டிஷன் செக் பண்ணும். இஸ் அப்டேட் ட்ரூவா இருந்துச்சுன்னா அப்டேட்னு வை, இல்லைன்னா ஆடுன்னு வச்சிரு. இந்த பட்டனுக்கு என்ன டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட்டை இப்படி மாற்றுன்னு சொல்ல போகிறோம். ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். பண்ணியாச்சு. டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3. இப்போ டாஸ்க் 2 எடிட் பண்ணுறேன். அப்டேட் ஆகவில்லை. சரி வா. செட் பண்ணு. என்னங்க நானும் செட் பண்ணலையோ, அப்டேட் பண்ணலை. கரெக்டா? இங்கே வேலையை நடக்கலை. இங்கன்னா டாஸ்க் லிஸ்ட்டுக்குள்ளே வேலையை பார்க்கல. கரெக்டா? அதானே சொல்ல வந்தீங்க. செட் அப்டேட்டை இன்னும் டாஸ்க் லிஸ்ட்டுக்குள்ளே வாங்கலை. சரி சூப்பர். செட் அப்டேட் அப்படின்ற இந்த செட்டப் ஃபங்க்ஷன் இங்கே வாங்கிக்கிட்டு இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா இது டைரெக்டாக ரிட்டர்ன் பண்ணாமல் இப்படி கொடுத்துட்டு 2 ஸ்டேட் அப்டேட். கரெக்டாக? செட் அப்டேட் ஈக்குவல் டு ட்ரூன்னு மாற்றுறேன். ஏன்னா எடிட் பண்ண போகிறோம்னா ட்ரூ ஆயிடும். கரெக்டாக? 3 கொடுப்போம். அப்டேட்டுன்னு மாறிட்டா? டாஸ்க் இங்கே உட்காந்துட்டு இங்கே அப்டேட்டுன்னு மாறிட்டா? சொல்கிறது புரியுதா? அல்லது இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? புரிஞ்சு. ஓகே சூப்பர். அப்போ இந்த வேலை நடந்துருச்சு. ஓகேங்களா? சரி இப்போ எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, இப்போ நான் அப்டேட் பண்ணுறேன்னா சேவ் பண்ணுறேனான்ற வேலை அடுத்து இருக்கு. இப்போ இந்த பட்டன் காம்பனண்ட்டில் இந்த இன்புட் காம்பனண்ட்டில் தான் ஆட் டாஸ்க்ன்ற ஒரு வேலை பார்க்குறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஈஸ் அப்டேட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறோம்னா ஹேண்டில் அப்டேட் அப்படின்ற வேலையை பார்ப்போம். நான் சொல்கிறது புரியுதா? ஈஸ் அப்டேட் அப்படின்னா ஹேண்டில் அப்டேட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுவோம். சரியா? எல்ஸ்னா மட்டும் கீழே இருக்க வேலை நடக்கும். அப்போ அப்டேட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஹேண்டில் அப்டேட்ன்ற வேலை நடக்கணும். இப்போ ஹேண்டில் அப்டேட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். கான்ஸ்ட் ஹேண்டில் அப்டேட். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஹேண்டில் அப்டேட்டில் இப்போ என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புது டெக்ஸ்ட் வந்திருக்கும். ஏன்னா இந்த இன்புட்டில் டைப் பண்ண நமக்கு இந்த செட் டெக்ஸ்ட் அப்டேட் ஆகுது. அப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னா எந்த டாஸ்க் அப்டேட் பண்ணுறோன்றது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதை பிடிச்சா மட்டும்தான் நமக்கு என்ன செய்ய முடியும்னா இதை ஃபைன் பண்ண முடியும். கரெக்டா? உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு?
இப்போ ஹேண்டில் அப்டேட்டு கொடுத்துட்டேன், பட் எந்த டாஸ்க் அப்டேட் பண்ணுறாங்கன்ற ரெஃபரன்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. இது புரியுதா? அல்லது அது ஆமாம் ப்ரோ. ஸோ புரியுது. அதுக்கு சரி, அப்போ நம்ம வந்து இன்னொரு ஸ்டேட் வச்சு அதில் வந்து ஃபுல் மேப்பையும் பாஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, இதை இந்த ஈஸ் அப்டேட்டை வந்து ஒரு பூலியன்னா வச்சிருக்கிறது பதிலாக ஒரு ஆப்ஜெக்டாக வச்சுட்டு ஹேண்டில் பண்ணலாமா? சொல்றது புரியுதா? எப்படின்னா இந்த ஆப் லாங்குவேஜ் போயிட்டு இப்படி வைக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, அப்டேட் மிஸ் அப்டேட்லேயே வச்சுக்கிறேன், இல்லை இஸ் ட்ரூ அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். முதல் ஃபால்ஸ்ன்னு இருக்கட்டும், ரைட்டா? அடுத்து கரண்ட் அப்டேட் ஆகிற ஐடி நல்லுன்னு வச்சுக்கிறேன் இனிஷியல் ஸ்டேட்டில். அப்போ என்ன நடக்கும்? இப்போ இந்த இஸ் அப்டேட்டுன்றதை எங்கெல்லாம் பாஸ் பண்ணுறேனோ அங்கெல்லாம் என்னோட வேலையை பண்ணணும். இப்போ என்ன பண்ணுன்னு தெரியுமா? இஸ் அப்டேட் டாட் இஸ் ட்ரூ. அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஹேண்டில் அப்டேட் கால் பண்ணு. அப்போ அதே போல் இங்கே இந்த ரெஃபரன்ஸ் அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே என்ன செக் பண்ணுவோம்னா வெறுமன் அப்டேட்டுன்னு இல்லாமல் டாட் இஸ் அப்டேட் இஸ் ட்ரூ அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணுறோம். இப்போ புரியுதா? ஏதாவது இந்த சேஞ்சஸில் புரியுது? கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு? நான் ரீசன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சரி, அப்போ இது முடிஞ்சு. அப்போ இங்கேயும் ஒரு அப்டேட் நடக்கல. அப்போ இங்கேயும் என்ன செய்யணும்? அந்த வேலையை பார்க்கணும். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா வெறுமனே செட் அப்டேட் வந்து ட்ரூன்னு கொடுக்குறேன். பட் என்னன்னா இந்த இடத்துல ஆப்ஜெக்டாக தரணும். அப்போ என்னது? ஐடிக்கு கரண்டாக இருக்கிற ஐடி எடுத்துக்கலாமா? txt டாட் ஐடி, ரைட்டா? அடுத்ததா இப்போ இஸ் ட்ரூ வந்து இது ஆக்சுவலி ட்ரூ, ரைட்? இப்போ கொஸ்டின் இருக்கா? இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு? ஏதாவது கொஸ்டின்? ஓகே, சரி. அபிராமி உங்களுக்கு இருக்குதா? நான் ஓகேன்னு சொல்ல நான் போயிட்டு இருக்கேன். ஸ்டக் ஆனீங்கன்னா சொல்லுங்க. ஓகே, சரி. இப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம ஸ்டேட், அதாவது அப்டேட்டை எந்த ஐடியை ரெஃபரன்ஸ் பண்ணி நம்ம அப்டேட் பண்ண போகிறோன்றதையும் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இன்புட்டுக்குள்ளே போகிறேன். இப்போ என்ன நடக்கும்னா என்கிட்ட அந்த இஸ் அப்டேட்லேயே எனக்கு ஆக்சுவலாக டேட்டா இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, சரி இதுவரைக்கும் பண்ணது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு பார்த்துருவோம். டாஸ்க் 1, ஓகே, ஹேண்டில் அப்டேட் இஸ் நாட் டிஃபைன்ட். ஸோ இதை சேவ் பண்ணிடுறேன். இப்போ வேலை நடக்கும், ரைட்டா? ஓகே, இது 2, இது 3, ரைட்? எடிட் கொடுக்குறேன். ஓகே, வேலை நடக்குது. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்டேட், ஓகே, சூப்பர். இப்போ ஹேண்டில் அப்டேட்டுக்கான வேலையை மட்டும் இப்போ இங்கே முடிச்சிட்டோம்னா அப்டேட்டும் நடந்துடும். அப்டேட் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? இந்த யூஏல இருக்கிற டாஸ்க்கும் அப்டேட் ஆகும், அந்த டெக்ஸ்ட்டும் அப்டேட் ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எனக்கு வந்துட்டு அதே மேப் யூஸ் பண்ணுவோமா? கான்ஸ்ட் அப்டேட் அப்டேட்டட் ஸோ இதே வேலை தான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஓகே. ஸோ ஏன்னா நம்ம டாஸ்க்கை தானே இப்போ அப்டேட் பண்ண போகிறோம். அப்போ இதே வேலை தான் பார்க்கணும். ஏன்னா செட் டாஸ்க்கை தான் நம்ம அப்டேட் பண்ணணும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அதை தான் அப்டேட் பண்ணணும். அதை எப்படி அப்டேட் பண்ண போகிறோன்றதான் மேட்டர். இப்போ ப்ரீவியஸ் டாஸ்க்கு நமக்கு எப்படி எடுக்க போகிறோம்னு தெரியும், சரியா? சரி, இதுக்குள்ளே இருக்க இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துரு, ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மேப். இப்போ ப்ரீவியஸில் என்னன்னா பழைய அரேஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும், கரெக்டாக?
இப்போ அதில் மேப் போட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அங்கே இருக்கிற ஒவ்வொரு டெக்ஸ்ட் டாஸ்க்காக எனக்கு ஹைட்ரேட் ஆகும். அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ்ன்னு வச்சுட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இங்கே இஃப் கண்டிஷன் போட்டு செக் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன், இஃப் ப்ரீவியஸ் எக்ஸ் டாட் ஐடியும் ஈக்குவல் டு இஸ் அப்டேட் டாட் ஐடியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன், இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ண போகிறது யாரை ரிட்டர்ன் பண்ண போகிறேன், என்னங்க இல்ல அந்த டெக்ஸ்ட் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிருக்கேன். டெக்ஸ்ட் இல்ல. இல்ல சார், எனக்கு தெரியல சார். இதில் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ண தியாகு, நான் சொன்னது புரியுதா? புரிஞ்சு. ஓகே சரி. இப்போ ஏன் இதில் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணோம்னா, இந்த எக்ஸில் வர்றது என்னதுங்க, ஆப்ஜெக்ட். சரி அபிராமி, உங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஐடியும் அந்த டெக்ஸ்ட் ரெண்டுமே தானே சார்? அந்த ரெண்டு, ஆமா கரெக்ட், அதுமே இருக்கு. அதான் இருக்க போகுது. அதாவது இந்த வச்சுக்கோல, இதே இந்த ஆப்ஜெக்ட் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? சரி. அப்போ இங்க ஒண்ணே தான் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்னா, ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்கட்டும். என்னது, எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுல புதுசா பண்ண போறது என்னதுன்னா, அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் தான், கண்டென்ட்டை மட்டும் தான் அப்டேட் பண்ண போறோம். புதுசா வரக்கூடிய டெக்ஸ்ட், அவ்வளவுதான். மற்ற எல்லாம் அப்படியே இருக்கு. ஒருவேளை ஐடி மேட்ச் ஆகலைன்னா ரிமைனிங் இருக்கிற ஆப்ஜெக்டை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுன்னு சொல்றேன். அப்போ என்ன நடக்கும், எந்த இடத்துல மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும் புது ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் ஆகும். மற்ற இடங்கள் எல்லாத்துலேயும் ஆல்ரெடி இருந்த ஆப்ஜெக்டே ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆகி இதில் இப்போ ஸ்டோர் ஆக போகிறது என்னது, கான்ஸ்ட் அப்டேட்டட் டாஸ்க். கரெக்டா? அப்போ நான் சொன்ன புரியுதா? உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? அந்த ப்ரீவியஸ் டாட் மேப் வந்து ஒரு அரே இருக்கா, அதை அப்படியே நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் இல்லையா? இங்கே ரிட்டர்ன் பண்ணலாம். ஒருவேளை அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுமோன்ட்டு தான் அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணேன். உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாதுன்னா டைரெக்டா இங்கே நீங்க ரிட்டர்ன் கொடுத்துடலாம். இந்த இருக்குல்ல, இப்படியே ரிட்டர்ன் கொடுத்துடலாம், தப்பு இல்லை. என்னன்னா ஒருவேளை உங்களை குழப்பிடக்கூடாதுன்றதுக்காக தான் வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டு கீழே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடலாம்னு நினைச்சேன். அபிராமி, உங்களுக்கு புரியுதா அவர் என்ன சொன்னாருன்றது? புரிஞ்சுது. ஓகே சூப்பர். அப்போ இப்போ என்ன நடக்கும்னா, அப்டேட்டட் வேல்யூ வந்துட்டு இங்கே யூஏல அப்டேட் ஆக போகுது. ஸோ நான் இப்போ 2 எடிட் பண்ண போகிறேன். இங்கே அப்டேட்டட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். அப்டேட்டட் மாறிட்டு கரெக்டா? சரி. இப்போ இன்னொரு விஷயம் இங்கே நடக்கணும், என்னன்னா இங்கே அப்டேட்டுன்னு இருக்கிறது ஆடுன்னு மாறணும். ஏன்னா ஒன்ஸ் அப்டேட் ஆகிட்டுனா திரும்ப என்ன செய்யக்கூடாதுன்னா, அதே டாஸ்க் அப்டேட் ஆகக்கூடாது. திரும்ப என்னன்னா, இந்த டெக்ஸ்ட் வந்து பழைய டெக்ஸ்ட் அப்படியே இருக்குதா, அதெல்லாம் எம்டி பண்ணி விடணும். அந்த வேலைகளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. யாரோ ஒருத்தர் மைக் ஆன் பண்ணீங்க, எதுவும் சொல்ல வந்தீங்களா? இல்ல சார், தெரியாம. ஓகே சரி. அப்போ அந்த வேலையை பண்ணிடுவோம். இப்போ இந்த இடத்துல தானே நம்ம ஹேண்டில் அப்டேட்டில் தான் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டாஸ்கெல்லாம் அப்டேட் பண்ணிட்டோம்னா அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, செட் டாஸ்கில் போயிட்டு செட் டெஸ்கில் போய் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு எம்டி ஆக்கி விட்றேன் ஒன்று, ரைட்டா? அடுத்ததாக செட் டெக்ஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. செட் அப்டேட், ஓகே இது அப்டேட்டுன்னு வேறு ஒன்று இருக்குதா? ஏன்னா இப்போ என்ன செய்யணும்னா, நான் அப்டேட் ஆனதை அப்டேட்டுன்றதையும் அப்டேட் பண்ணி விடணும்ல. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா, app.jsxக்குள்ளே போயிட்டு இங்கே இன்னொன்னையும் அனுப்பி விட வேண்டியது இருக்குது. செட் அப்டேட்டையும் அனுப்பி விடணும். அனுப்பி விட்டாதான் எனக்கு அந்த செட் அப்டேட்டை திரும்ப மாற்றலாம். கரெக்டாக நான் சொல்கிறது, இஸ் அப்டேட்டுன்ற ஆப்ஜெக்டில் இருக்கிற அந்த இஸ் ட்ரூ வேல்யூவை மாற்றலாம். அதனால தான் இங்கே செட் அப்டேட்டையும் அனுப்பிச்சி விட்றேன். வந்துட்டேன். ஸோ இங்கேயும் செட் அப்டேட்
ஸ்டேட் அதில் என்ன சொல்ல போகிறேன்னா புது ஆப்ஜெக்ட் அனுப்பிச்சுட போகிறேன். ஓகேங்களா, இதில் செட்டப் டேட்டா வாங்கிப்போம். ஓகேங்களா, சரி, செட்டப் டேட்டா வாங்கிட்டு புது ஆப்ஜெக்ட் ஐடி வந்து என்னது, எனக்கு நல்லா மாறிடணும். ரைட்டா, இஸ் ட்ரூன்றது எனக்கு ஃபால்ஸாக மாறிடணும் அப்படின்னு சொல்லி என்ன வேலை நடந்திருக்குன்னு பார்ப்போம். செட் டூ இங்கே அப்டேட்டா, சரி, இப்போ டாஸ்க் 1 இங்கே கொடுக்குறேன், இங்கே எடிட்டர்னு மாற்றுறேன், அப்டேட் கொடுக்குறேன், மாறிட்டா. இனிமேல் நம்ம டாஸ்க் இன்னும் ஆட் பண்ணுறோன்னா டாஸ்க் 4ன்னு ஆட் பண்ணுறோன்னா நியூ டாஸ்க் தான் ஆட் ஆகும், அப்டேட் ஆகும். இல்லது இப்போ இந்த ஸ்டேட்டை நம்ம இந்த இஸ் அப்டேட் இந்த செட் அப்டேட் வச்சு நம்ம இஸ் அப்டேட்ன்ற அந்த ஸ்டேட் அப்டேட் பண்ணலாம். என்ன நடக்கும், புதுசாக நம்ம டாஸ்க் ஆட் பண்ணணும்னு நினைச்சாலும் என்ன நடக்கும், முன்னாடி அப்டேட் பண்ண டாஸ்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. சொன்னது புரியுதா இல்லை அதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குதா? ஓகே, சரி, இங்கே இந்த யூஸ் ஸ்டேட் இங்கே தேவையில்லை, ஸோ அதனால் எடுத்துகிறேன். ரைட், ஓகே. இப்போதைக்கு நம்ம அப்டேட்டை முடிச்சிட்டோம். அதே போல் நியூ டாஸ்க் ஆட் பண்ணாலும் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, என்னென்னா டெக்ஸ்ட் வந்து எம்டி ஆகலை. கரெக்டாக, இப்போ இந்த இடத்துல இந்த செட் டாஸ்க் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கும் இப்படி 2 லைனாக கோட் எழுத போகிறேன்னா இப்படி கர்லி பிரேசஸ் போட்டணும். சரி, 2 லைனாக ஓகே, ஓகே, சரி. எல்ஸில் வந்து இந்த மாதிரி போட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா செட் டெக்ஸ்ட்டை வந்து எம்டி ஸ்ட்ரிங்காக மாற்றிடுவோம். இப்போ நியூ டாஸ்க் 1 ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இப்போ 5ன்னு ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, நீங்கள் இதை கூட எடிட் பண்ணிக்கலாம். அப்டேட்டை தூக்கிட்டு அப்டேட் கொடுத்தாங்க, அவ்வளோதான். ஸோ வேலை நடக்கும். ஓகேங்களா, சரி. அப்புறமா வேற என்ன இருக்குது, டெலீட் இருக்குது. டெலீட் பண்ணிடுவோமா, அல்லது உங்களுக்கு பண்ண முடியுமா டெலீட்டு? நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பண்ணுறேன், அல்லது நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரீங்கன்னாலும் கட்டாயமாக நீங்கள் பண்ணிட்டு வரணும், பண்ணாமல் விட்டுறக்கூடாது. இல்லை சார், நீங்களே பண்ணிடலாம் சார். நான் பண்ணிடவா? இதுக்கு முன்னாடி டெலிட்டே பண்ணல. சரி, நான் இப்போ என்ன அடுத்து டெலீட் தானே, அப்போ இங்கே டாஸ்க் லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆன் கிளிக்கில் டெலீட் போட போகிறோம். ரைட்டுங்களா, சரி. இப்போ ஆன் கிளிக்கில் டெலீட், எங்கே டெலீட் பட்டனில், இப்போ டெலீட் ஹேண்ட்லர் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். இப்போ அந்த ஃபங்க்ஷனை இங்கே எழுத போகிறேன், கான்ஸ்ட் டெலீட் ஹேண்ட்லர். ஓகேங்களா, ஓகே, சரி. இந்த டெலீட் ஹேண்ட்லருக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு வேலை இருக்குது, எந்த டாஸ்க்கை டெலீட் பண்ண போகிறோன்றது அதுக்கு தெரியணும். அப்போ அதுக்கு டாஸ்கோட ஐடி அனுப்பணும், txt.id. இப்போ என்ன நடக்கும், டெலீட் ஹேண்ட்லருக்கு எந்த டாஸ்க்கை டெலீட் பண்ண போகிறோமோ அதோட ஐடி பாஸ் ஆகும். ஸோ இங்கே ஐடின்றதை வாங்கிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே அந்த டெலீட் ஹேண்ட்லரை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். இன்னைக்கு கொஞ்சம் VS கோட் பிரேக் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், செட் டாஸ்க்குள்ளே இப்போ எனக்கு என்ன வரும், ப்ரீவியஸ் டாஸ்க் வருமா, இதை பேஸ் பண்ணி அப்டேட் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், அரே ஃபங்க்ஷன் என்ன யூஸ் பண்ணலாம், மேப் தான் ப்ரோ. இல்ல ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். சூப்பர், ஃபில்டர் யூஸ் பண்ணுவோமா. சரி, ப்ரீவியஸ் டாட் அப்புறமே மேப்பு ஃபில்டரு எல்லாம் கன்ஃபியூஷன் இருக்குன்னா ஒரு டைம் பார்த்துங்க, தப்பு இல்லை.
சரி, இப்போ நான் இங்கேருந்து எதை ரிட்டர்ன் பண்ண போறேன்னா என்ன ரிட்டர்ன் பண்ண போறேன்னா எக்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஐடியும் நான் பாஸ் பண்ணிருக்க ஐடியும் ஈக்குவலாக இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கிற டேட்டாவை மட்டும் நீ திரும்ப அனுப்பணும். இந்த ஒரு லைன் கோடு போதும், வேலை முடியுது. ட்ரை பண்ணி பார்ப்போம். 3 டெலிட் ஆயிட்டா, டாஸ்க் 3 டெலிட் ஆயிட்டா, டாஸ்க் 2 போயிட்டா. புரியுதா ரெண்டு பேருக்கும்? இதில் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் சொல்லுங்க. இந்த ப்ரீவியஸ்ன்றது எங்க இருந்து சொல்றது? சாரி, நான் விட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே சொன்னீங்க. ப்ரீவியஸ்ன்றது நீங்கள் ஒரு செட்டர் ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன் அனுப்புறீங்கன்னா அந்த ஆர்குமெண்ட்டாக வர்ற கால்பேக் ஃபங்க்ஷனுக்கான பேராமீட்டர் தான் என்னது? ப்ரீவியஸ். ஓகே, வேற எங்க இருந்து? நீங்கள் ப்ரீவியஸ் அரே, அதாவது ப்ரீவியஸ் ஸ்டேட் வேல்யூ. அப்போ இங்கே ப்ரீவியஸ் ஸ்டேட் வேல்யூ ஒரு அரே, அதனால தான் இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னன்னா ஃபில்டர் ஃபங்க்ஷன் என்னன்னா இந்த கண்டிஷனில் எது மேட்ச் ஆகுதோ அதை தவிர்த்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க, ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஓகே சார். அதனால தான் நமக்கு இங்கே டெலீட் நடக்குது. டெலீட் நடக்கிறதோட சேர்த்து அந்த ரிட்டர்ன் ஆகிற அரே வந்துட்டு ரிமூவ் ஆகிருக்கும்ல ஆல்ரெடி இருந்த எலமெண்ட். அப்போ இது வந்து எனக்கு புது அரே தான் ரிட்டர்ன் ஆகுது. அதனால ஸ்டேட் அப்டேட் ஆகுது. ஸ்டேட் அப்டேட் ஆகுறதுனால யூஏல அப்டேட் வந்துருக்கு. சொல்றாரு, அவ்வளோதான். இதுதான் ஃபங்க்ஷனாலிட்டி. எடுத்துருங்க சார். அது ஃபில்டர்னா இப்போ வந்து எது மேட்ச் ஆகுதோ, இப்போ வந்து ஐடி நாட் ஈக்குவல்னு இருக்கிறது. அப்போ ஐடி ஈக்குவல்னு இருந்தா அதை மட்டும் ஃபில்டர் பண்ணனா அந்த இது மட்டும் வரும். ஓகே சார். நாட் ஈக்குவல்னு இருக்குது. ஈக்குவலா இல்லாம இருக்கிறத மட்டும் எனக்கு கொடுன்ற மாதிரி. ஏன்னா அந்த கண்டிஷன் இந்த இடத்துல ட்ரூன்றது சாட்டிஸ்ஃபை ஆகணுங்க. இல்ல ட்ரூன்னு சாட்டிஸ்ஃபை ஆகுறதெல்லாம் ரிட்டர்ன் ஆகும். இப்போ என்ன ஆகும் புரியுதா? இப்போ என்ன நடக்கும்னா எந்த ஐடியை டெலீட் பண்றோமோ அந்த ஐடி இங்க வருதுன்னா எக்ஸ்ல வருதுன்னா அப்ப என்ன ஆயிரும், இது வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆயிருக்கும்ல. ஈக்குவல்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிரும். ஃபெயில் ஆகுறது மட்டும் என்ன செய்யும், இக்னோர் ஆகிரும். இதுல ட்ரூன்னு வர்ற பாஸ் ஆகுறது எல்லாமே என்ன செஞ்சிடும், ஃபில்டர் ஆகி நமக்கு அறையில கிடைக்கும். இதுதான் ஃபில்டர் ஃபங்க்ஷன். ஒருவேளை ஃபில்டர்ல உங்களுக்கு கொஸ்டின் இருக்குது இல்லை எனக்கு புரியலைன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஒரு டைம் எடுத்து பாருங்க, ஆன்லைன்ல பார்த்து. சரி, இந்த யூஏ டிசைன் தான் இப்போ பெண்டிங் இருக்கு. இந்த டிசைனை நீங்க பண்றீங்களா இல்லை நான் பண்ணட்டுமா இப்போ கையோட? பண்ணிடலாம். சரி, இதுல கொஞ்சம் பேடிங்கை கம்மி பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இதுக்கு கொஞ்சம் டெக்ஸ்ட்டை பெருசாக்கிட்டு சென்டர்ல எடுத்துட்டு வர முடிஞ்சுன்னா கொண்டு வந்துங்க. இந்த வித்தை கம்மி பண்ணிருங்க, அவ்வளோ, வேற ஒன்றும் இல்லை. சரி, இல்லை உங்களுக்கு வேற எந்த மாதிரி கலர் மாற்றணும் அல்லது நீங்க வேற எதுவும் டிசைன் பண்ணனாலும் பண்ணுங்க. இவ்வளோ உங்களோட கிரியேட்டிவிட்டியை இங்க காட்டுங்க. ஓகேப்பா, சரி, பார்த்துட்டு வாங்க. வேற எதுவும் கொஸ்டின் இருந்தா கேளுங்க. நாளைக்கு யூஸ் எஃபெக்ட்ன்ற புக் பத்தி பார்க்கலாம். நாளைக்கு எப்போ சார் கிளாஸ்? 8:30க்கு தான். நாளைக்கு ஃப்ரைடே தானே? நாளைக்கு ஃப்ரைடேவா? சாரி சார், நான் சாட்டர்டே. நாளைக்கு ஃப்ரைடே தானே?